கும்தலக்கடி பாட்டு இத கும்முடி பூண்டி கூட்டு வண்டியில் ஏற்று நம் மாமனார் வீட்டில் மன்னனாகானே ஆன போதும் இங்கே அண்ணனாகி போனேன் கும் தல்லக்கடி தல்லக்கடி கும் தல்லக்கடி பாட்டு இந்த கும்மிடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏற்று கும்தலக்கடி பாட்டு இத கும்முடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏற்று என்னங்க சத்தம்? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன சத்தம்? பாட்டுங்க. பாட்டா? இது ஃபேக்டரியா கச்சேரி மடமா? ஐயோ ஃபேக்டரி தாங்க. பாட்டு பாடுறதுக்கு இடம் எதுங்க? எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பாடலாம். உங்களுக்கு என்ன வேலை நடக்கணும், அது நின்ன அப்புறம் நீங்க கேளுங்க. பாட்டாளி கூட்டம் எல்லாம் பாற வண்டி இழுக்குது, பாடுபட்டு பொழைக்குது, பாட்டுகள் எடுத்து படிக்குது. அன்னாடம் மீன் பிடிக்கும் ஏழசனம் கடலிலே போகுறப்போ பழகிலே ஏழோ என்று பாடுது. ஏட்டா இறப்பவர் ஏறா குடிப்பவர் மூட்டை சுமப்பவர் முடியா வழிப்பவர் எல்லாம் ஓரினம் இங்கு பாடித்தான் செய்து வேலை. பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூடத்தான் ஒரு கச்சேரி வைப்பமடா. கும்தலக்கடி பாட்டு இத கும்முடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏற்று மாசம் பிறந்துடுச்சு பொங்கப்பான வைக்கலாம், புதுசு வாங்கி கட்டலாம், பொங்கல் பாடலாம். ஓயாம உழைக்கும் வர்க்கம் நாடும் இங்கு சிரிக்கணும், நாடு வீடு செழிக்கணும், நல்லது எல்லாம் நடக்கணும். ஏறி கிடக்குது எல்லாம் விலையில ஏற்றம் வரலையே எங்க நிலையில மாசந்தான் வரும் எங்க சம்பளம் பத்தல சாமி, போனஸ் தான் தரும் முதலாளிய மெச்சிடும் பூமி. போராடி நான் வெற்றி நிச்சயம் தான். கும் தல்லக்கடி பாட்டு இந்த கும்பிடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து. கும்தலக்கடி பாட்டு இத கும்முடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து. நம் மாமனார் வீட்டில் மன்னனாகானேன் ஆன போதும் இங்கே அண்ணனாகி போனேன். கும் தல்லக்கடி பாட்டு இந்த கும்மிடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து. கும்தலக்கடி பாட்டு இத கும்முடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து. கும்தலக்கடி பாட்டு இத கும்முடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து. கும்தலக்கடி பாட்டு இத கும்முடி பூண்டி கூட்ஸ் வண்டியில் ஏத்து. அம்மா அம்மா என்னம்மா? என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்க? நான் நினைச்சது நடக்க போகுது. நீ என்ன நினைச்ச? என்ன நடக்க போகுது? ஏன் புருஷனை கம்பெனில இருந்து தூக்கி வீட்டுல உட்கார வைக்க போறேன். எப்படி? நல்லா கேட்டுக்கங்க. நம்ம கம்பெனில மொத்தம் 4000 பேர் வேலை செய்யறாங்க. அதுல 60% 50 வயசு தாண்டவங்க. அவங்களுக்கு எல்லாம் கட்டாய ஓய்வு கொடுக்க போறேன். அந்த இடத்துல
கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே சாப்பிடுறாங்க போ. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அந்த நாம கட்டி நண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய் மைக்கு குடுறா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது. ஏம்மா, அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமயக்கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ. இத போடுறா. ஏய் மைக். ஏய் குருவி கொண்ட ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமயக்கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? நாலு தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். டேய் புறா. டேய் நாட்டோட தலையா, நல்லா கேட்டுக்க. உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன பண்ணாலும் தின்போம். அதை கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயக்கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவிச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை, கவுதாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடும். டேய் இத புறா, நான் வர்றேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டேங்கம்மா முடிகிற. அப்ப கண்டிப்பா வந்து கார்பரேஷன் லானா, கவலையே படாத. ஏன்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க. நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம 2 பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன பொழைச்சா என்ன? என்னால பசி தாங்க முடியல. டிவியில நம்ம மாப்பிளைய பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க இந்த கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் சாந்தி தேவியோட புருஷன் தானே? இல்ல, அவங்க என்னோட மனைவி. எப்படி உங்க மனைவியை எதிர்த்து உங்களால போராட்டம் நடத்த முடியுது? மனைவியை எதிர்த்து இல்ல, முதலாளியை எதிர்த்து, அவங்க கொள்கையை எதிர்த்து. நீங்க இப்படி பண்றதுனால உங்க முதலாளிக்கு நஷ்டம் வராதா? அவங்களுக்கு லாபம் இருக்கிறதுனால தான் கம்பெனியை மூடுறாங்க. தொழிலாளர்களுக்கு கஷ்டம் இருக்கிறதுனால தான் நம்ம போராட்டத்தை நடத்துறோம். இவங்க பல வருஷங்க கம்பெனி மூடினாலும் இவங்க குழந்தை குட்டிங்க பொழைக்கும். எங்களுக்கு 10 நாள் கம்பெனி மூடினாலும் எங்க குழந்தை குட்டிங்க உயிரை இழக்கும். உங்க கோரிக்கையை உங்க முதலாளி ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மனசாட்சி உள்ள எந்த மனுஷனும் ஏத்துப்பாங்க. அவங்க மனுஷங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். நான் உங்க மனைவியை தூர்தர்ஷனுக்கு இன்டர்வியூ எடுக்கும் போது நான் நம்பர் 1 தான், என் புருஷன் தான் நம்பர் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? போச்சுடா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கேக்குறாளே. நான் நம்பர் 2 தான். நீங்க நம்பர் 2வா? எஸ். அப்போ உங்க மனைவி நம்பர் 1 நீங்க ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பா. தேங்க் யூ சார். ஒரு நிமிஷம். எஸ். நீங்க கேட்டுட்டீங்க, நான் இப்ப சில கேள்விங்க கேட்கிறேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 குதிரைங்களை தான் கூப்பிடுவாங்க. ஆனா சில மனுஷ குதிரைங்க நம்பர் 1 நம்பர் 1 அலையுதுங்க. இப்போ ஒரு குழந்தை கிட்ட 1 மிட்டாய் வேணுமா 2 மிட்டாய் வேணுமான்னு கேட்டா அந்த குழந்தை என்ன சொல்லும்? 2 மிட்டாய் தான் சொல்லும். ஒரு குரங்கு கிட்ட 1 வாழைப்பழம் வேணுமா 2 வாழைப்பழம் வேணுமான்னு கேட்டா அந்த குரங்கு என்ன கேட்கும்? 2 வாழைப்பழம் தான் கேட்கும். இப்போ உங்ககிட்ட 1 ரூபாய் வேணுமா 2 ரூபாய் வேணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 2 ரூபாய் தான் கேட்பேன். அப்போ 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெருசு. அப்போ நான் தான் பெருசு. அப்படி படுத்தாக்க பிரமோதம் தூள் மாப்பிள்ளை பிடிச்சிட்டீங்க. எக்ஸலன்ட் சார். தேங்க் யூ. ஹலோ, சொல்லுங்க சார். நான் சாந்தியோட ஃபாதர் பேசுறேன்.
யாருப்பா? லேபர் மினிஸ்டரோட பிஏ பேசினாரு. மினிஸ்டர் ஒரு நாளைக்கு தான் டைம் கொடுத்திருக்காரு. நாளைக்கு கம்பெனியை நீ திறக்கல, நாளைக்கு கவர்மெண்டே கம்பெனியை திறக்கும்னு சொல்லிட்டாரு. அது எப்படி அவங்க திறப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். சாந்தி, அனாவசியமா கவர்மெண்டோட விளையாடாத. யார் யார்கிட்ட விளையாடுறாங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சாந்தி, என்னப்பா சத்தம் போடுறீங்க? நீங்களும் தொழிலாளிங்க பக்கம் சேர்ந்துட்டீங்களா? அம்மா, தனிப்பட்ட ஒரு மனுஷனை பழிவாங்க நீ எடுத்த முடிவு தப்புன்னு நான் மட்டும் இல்ல, இந்த நாடே சொல்லுது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் அவரை ஜெயிக்கணும். அதுக்காக கவர்மெண்ட் ஃபேக்டரி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஐ எம் சாரி மேடம், இது எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து. எங்க அப்பா இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணினார். அவருக்கு அப்புறம் இந்த கம்பெனியை நான் நிர்வாகம் பண்ணினேன். நீ படிச்சு வந்ததுனால இந்த நிர்வாகத்தை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஆனா இப்படி பைத்தியக்காரத்தனமா இந்த நிர்வாகத்தை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு 50 வயசு தான் ஆறுது. நான் ரிட்டையர் ஆறதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. ஆனா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும்னு நீ சொல்ற. அதனால நான் மறுபடியும் இந்த கம்பெனிக்குள்ள முதலாளியா நுழைஞ்சு இந்த போராட்டத்தை நிறுத்துறேன். வெளியில ஸ்ட்ரைக் பண்றாங்களே, அவங்களுக்கு ஜூஸ கொடுத்து இந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்க சொல்ல போறேன். அழகே, முதலாளி போய் பழச்சாறு எடுத்துக்கோமா? வச்சிருந்தா கூடியதான் வளர்த்திருக்காங்க. பேசாதீங்க, இதை பத்தி நீங்க பேசாதீங்க. அமைதியான என் வாழ்க்கையில ஆத்திரத்தை வரவழைச்சதே நீங்க தான். என் வீட்டுல தங்கி, ஏன் தட்டுல, ஏன் படத்துல சாப்பிட்டு, என் வீட்டு முன்னாடி உண்ணாவிரதம் இருந்தீங்களே. உங்களை மாதிரி மனுஷனை நான் பார்த்ததே இல்ல. இல்லம்மா, இல்ல, கண்டிப்பா அவர் உங்க தட்டுல சாப்பிடல, உங்க செலவுல இங்க தங்கல. என்னைக்கு உங்க கழுத்துல தாலி கட்டி அவங்க அம்மா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இங்க தங்க சம்மதிச்சாரோ அந்த நிமிஷமே மாச செலவுக்காக என்கிட்ட 2000 ரூபாய் கொடுக்கிறாரு. அது அவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். இதெல்லாம் எதுக்குன்னு நான் கேட்டேன். புருஷன் பணத்துல பொண்டாட்டி சாப்பிடுறதுதான் அவளுக்கு பெருமை. பொண்டாட்டி பணத்துல புருஷன் சாப்பிட்டா அது எனக்கு கொடுமைன்னு சொன்னாரு. பெண்ணை மதிக்காம, பெண்ணுக்கு மரியாதை கொடுக்காம, பெண்ணை அவமானப்படுத்துற இவரோட நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்கல்ல? நான் பெண்ணை